சந்தானம் அவர்கள் நடிப்புல வெளியே வந்திருக்கக்கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட்ல. இந்த படத்தை பத்தி ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கணும், லாஜிக் இல்லாம சிரிக்க வைக்கணும். படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுக்குற மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிவ்யூவர்ஸை ஒரு கண்டென்ட்டாக வச்சுட்டு யார் யாரெல்லாம் மூவியை வந்து தப்பாக ரிவ்யூ பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ஒரு தேட்டருக்கு வர வச்சு அந்த தேட்டரில் வந்து பேய்களை காட்டி அதில் பனிஷ்மெண்ட் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரில்லான கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி நெக்ஸ்ட்ல அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ இந்த படத்தோட கதை இதுக்கு முன்னால் வந்த தில்லுக்கு துட்டு அந்த படத்தோட கண்டினியூவேஷன், அதை வச்சு தான் இவர் எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து சந்தானம் வந்து ஹீரோயின் கூட லவ் பண்ணுவார், டூயட் சாங் எல்லாம் பண்ணுவார். ஸோ இந்த டிடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜனங்களை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல், ஸோ படம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து கதைக்குள்ளே போயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஹீரோயின் கூட டூயட்டு, லவ் சீன் இதெல்லாம் வைக்காதனால ஆடியன்ஸ் கொஞ்சம் தப்பிச்சாங்கன்னே சொல்லலாம். லாஜிக் எல்லாம் பார்க்கலீங்க, லாஜிக் இல்லாமல் படத்தை வந்து காமெடி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதகலம் பண்ணியிருக்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி சொல்லலாம். ஸோ இதில் சந்தானம் அவர்களோட காமெடியை விட அவர் கூட வந்து பண்ணுற மொட்டை ராஜேந்திரன் அவரோட காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்க வைக்குது. ஸோ சந்தானத்தையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு மொட்டை ராஜேந்திரன் காமெடி பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். படத்தில் சந்தானத்துக்கு அம்மாவை வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி. ஒரு கட்டத்தில் அம்மா கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங் எல்லாம் பண்ணுற அளவுக்கு வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக் இல்லை, லாஜிக்கை மீறி லாஜிக்கை உடைச்ச விஷயமாவே காட்டுறாங்க. மொத்தத்தில் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாகவும் ஒரு நல்ல பொழுதுபோக்கு திரைப்படமாகவும் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை அதிக அளவில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.